ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் வெளியிட்டார். மாவட்டத்தில் 17,40,222 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். பள்ளி மாணவர்களின் புத்தாக்க சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்பில் வழங்கப்படும் இன்ஸ்பயர் விருதுக்கு 2025-26 கல்வி ஆண்டிற்கான தகுதியான மாணவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஈரோடு மாவட்டத்தில் அரசு நிதியுதவி தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 97 மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் 36 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 43 பேர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 97 பேரில் 40 மாணவியர் இடம்பெற்றுள்ளனர். இதில் 6 முதல் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த 47 பேர், 9, 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த 34 பேர், 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த 16 பேர் அடங்குவர். பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் நடுநிலை வகுப்புகளிலேயே உருவாகியுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியருக்கு அவர்களின் அறிவியல் மாதிரிகளை மேம்படுத்தும் வகையில் ஊக்கத்தொகையாக தலா 10,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்தொகையை கொண்டு அவர்கள் அறிவியல் படைப்புகளை உருவாக்கி மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் வெற்றி பெறுவோர் மாநில, தேசிய அறிவியல் கண்காட்சிக்கு தகுதி பெறுவர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களும் புத்தாக்க சிந்தனையில் சிறந்து விளங்குவது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. இன்ஸ்பயர் விருது பட்டியலில் ஈரோடு மாவட்டம் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. விருதுக்கு தேர்வான மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி வாழ்த்து தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஈரோடு எலிஸ்பேட்டையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு 102 மாணவ மாணவியருக்கு 7.13 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி கடன் வழங்கி பேசினார். கல்வி கடன் என்பது கடன் அல்ல, வருங்கால முதலீடு. கல்வி கடன் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வித்யா லட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க உதவி செய்தல், கல்வி கடன் முகாம் நடத்துவது, இலக்கை கடந்து பயன்பெறச் செய்வது இதன் நோக்கமாகும். இந்த ஆண்டு 3000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர் ஏற்கனவே படிப்போர் விண்ணப்பித்து உயர்கல்வி தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காசநோயை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் மாவட்ட வாரியாக காச நோயாளிகள் கண்டறியப்படும் இடங்களில் முகாம்கள் நடத்தி சளி பரிசோதனை செய்து காச நோயாளிகள் கண்டறியப்படுகின்றனர். அவர்களுக்கு தொடர் சிகிச்சையும் ஆரோக்கியமான உணவும் பெறும் வகையில் 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் காசநோயாளிகள் கண்டறியப்பட்டால் அவருடன் உள்ளவர்கள், அவர் பணி செய்யும் இடத்தில் உள்ளவர்களுக்கும் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதன்படி ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் முதல் ஜனவரி வரை மாவட்ட காசநோய் மையம் உட்பட பல்வேறு இடங்களில் சளி பரிசோதனை முகாம்கள் நடத்தி 74,593 பேரிடம் பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் 2,757 பேருக்கு காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்க பரிந்துரைத்தனர். அதில் முறையாக 2,441 பேர் பதிவு செய்து 2,391 பேர் பூரண குணமடைந்தனர். சிகிச்சை முழுமையாக நிறைவு செய்யாமல் 13 பேர் நிறுத்தி கொண்டனர். அவர்களையும் கண்டறிந்து சிகிச்சையை தொடர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடைபெற்ற தேசிய அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடங்கிய அணி உற்சாகமாக புறப்பட்டு சென்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பிப்ரவரி 25 முதல் 28ஆம் தேதி வரை தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஈரோட்டில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் 10 நாட்கள் இந்த வீரர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளை அந்த நிறுவனம் வழங்கியது. தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக பாராவாலி அசோசியேஷன் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் வீரர்கள் அனைவருக்கும் விமானத்தில் போட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு வீரருக்கும் தலா 22,000 ரூபாய் நிதியுதவி என மொத்தம் 7 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் அடுத்ததாக நடைபெறவுள்ள ஆசி கோப்பை மற்றும் உலகக்கோப்பை போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உயர் விளைச்சல் விதை ரகங்களை கண்டறிந்து வெளியிட்டு வருகின்றன. இதற்காக விதைப்பண்ணை அமைத்து வல்லுநர் விதை உற்பத்தி செய்து மாநில அரசு விதைப்பண்ணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் விதைப்பண்ணைகளை ஆய்வு செய்து தரத்தை துல்லியமாக கண்டுபிடித்து தரமான விதைகளை உற்பத்தி செய்வதை உறுதி செய்ய வல்லுநர் விதை உற்பத்தி கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து வருகிறது.